திருப்பூர்லேருந்து வரேங்க. மக்கள் மாற்றம் கண்டிப்பாக வேணும் 2026. ஏன்னா இவங்க ஊழல் வந்து நிறைய செஞ்சுட்டாங்க. கரண்ட் பில்லு 3 டைம் ஏற்றிட்டாங்க. பால் விலை வந்து ரூ. 3 குறைக்கிறேன்னு சொன்னாங்க. குறைச்சிட்டு ரூ. 14 ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்தனால தான். இவங்களெல்லாம் அரசியல் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எப்படி அரசியல் தெரியலைங்கிறீங்க? ஓட்டு போட உரிமை இருக்குன்னு சொல்லும் போதே, வரிசையில் நின்று நாங்கள் ஓட்டு போடும்போதே எங்களுக்கு வந்து அரசியல் தெரியுங்கிறது தெரியும்ல. ஓட்டு போடாமல் இருக்கிறவங்கள சொல்லலாம் அரசியல் தெரியலேன்னு. எங்களுக்கு ஓட்டு போட தெரியும், உரிமை இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் அரசியல் தெரியலேன்னு சொல்ல முடியும்? தற்கூரி கூட்டம்னு சொல்கிறவங்க தான் தற்கூரி. ஓட்டு போட உரிமை இருக்கும்போதே நமக்கு வந்து இது இருக்குல்லங்க, ஓட்டு போட உரிமை இருக்குது. அப்போ நம்ம எப்படி தற்கூரி ஆகும்? ஒருத்தவங்க வேணான்னு நம்ம மாற்றத்தை தேடி தானே வரோம். அவங்க எப்படி தற்கூரி ஆவாங்க? அப்போ இத்தனை தடவை நான் டிஎம்கேக்கு 2019 நான் ஓட்டு போட ஆரம்பித்தேன். 2019, 21, 24 3 தடவையுமே நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ நான் அப்போ ஓட்டு போட்ட அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்போ அவங்க தற்கூரியா? நான் ஓட்டு போட்ட நான் தற்கூரினா அப்போ ஓட்டு வாங்கின அவங்க யார்? தற்கூரி தானே அவங்களும். ஓட்டு வாங்கின அவங்களும் தற்கூரி தானே. என்கிட்ட ஓட்டு வாங்கும் போதும், என் குடும்பத்திலேருந்து ஓட்டு வாங்கும் போதும் அவங்களுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஓட்டு அவங்களுக்கு போட மாட்டேன் அப்படின்னு அவங்கள விட்டு நான் நவுந்து வரும்போது, இயற்கையாக ஒருத்தனை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனை சந்திக்கும் போது நான் தற்கூரி ஆகிறேன்னா நான் தற்கூரியாகவே இருந்துட்டு போகிறேன். இயற்கையான ஒரு தலைவனை மக்கள் வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எதுக்குமே இங்கே வேலை இல்லை. தாவேக்காக்கு மட்டும்தான், ஒன்லி டிவிகேக்கு மட்டும்தான். பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறது யார்? ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் நின்னார். எதுக்காக நின்னார்? ஏன் எவ்வளவோ மேடை போட்டு பேசுகிறாரு. அவருக்கு பேச தெரியாதா? பாரதியாரை பற்றி தனியாக மேடை போட்டு பேச தெரியாதா? இதே மாதிரி தான் திமுக பிஜேபி பி டீம்னு கமலஹாசனை சொன்னார். இப்போ கமலஹாசன் எங்கே இருக்கார்? எம்பி சீட் வாங்கி எங்கே இருக்கிறாரு? அவர் இப்போ பிஜேபி இதிலேருந்து குளிப்பாட்டி அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சிட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். குளிப்பாட்டி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்களா? 2026 மாற்றம் வேணும். எங்கள் அண்ணன் தான் வரணும். ஏன்னா விலைவாசி உயர்வு. பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு நாங்கள் எங்கே குறைச்சாங்களா? இல்லை. பால் விலை ஏறி இருக்குது, ரூ. 14 ஏறி இருக்குது. நீங்கள் வேணால் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரூ. 3 குறைக்கிறேன்னு சொன்னாங்க, ரூ. 14 விலை ஏறி இருக்குது. அதை பற்றி யாருக்குமே தெரியாது. இவங்க இப்படி முன்னாடி ஒரு ரூ. 3 கையில் வச்சு பின்னாடி இருந்து ஒருத்தன் என் ஜோப்பில் இருந்து ரூ. 14 எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் தெரிய வரணும். எங்கள் அண்ணன் வரணும். எங்கள் அண்ணன் நாட்டுக்கு நல்லது செய்ய வராரு. எப்பயுமே எங்கள் அண்ணனுக்கு தான் ஆதரவாக இருப்போம். வெற்றி நிச்சயம். நாளை நமது அண்ணாவின் வழியில், அண்ணனின் வழியில், தாவேக்கா வழியில். தாவேக்கா தான் இனிமே எதிர்கட்சியும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. ஒரே கட்சி, ஆளுங்கட்சி தாவேக்கா மட்டும்தான். சாட்டை துரைமுருகன் சொல்லி யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து எதுக்கு பேசுகிறாரு, ஏன் பேசுகிறாரு? வந்து ஆதரவு தெரிவித்து பேசினார். இப்போ எந்த ஆதரவில் இருக்கிறாருன்னு தெரியல. ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு ஒரு டீட்டெயில், இதனால தான் ஏறணும்னு. அவரை போய் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வராரு. அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு வீடியோ. எப்போ பார்த்தாலும் தாவேக்காவை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இன்னும் நாங்கள் வரவே இல்லையே. இன்னும் விமர்சனம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு இப்போ வந்துட்டோமா? 15 வருஷமாக இருக்காங்க அந்த கட்சி. 15 வருஷமாக இருக்குது. 2016 இது அரசியலில் இருக்கிறாங்க. 2016 ஓட்டு அரசியல், வாக்கு அரசியலில் இருக்கிறாங்க. தேர்தல் அரசியலில் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஈழத்தமிழர்கள்னு சொல்கிறாங்க. ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் செய்த நன்மை என்ன? ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றுமே செய்யலை. சும்மா ஈழம் பிரபாகரன் அவரோட பேரை டேமேஜ் பண்ணுறது. இப்போ தான் புதுசாக மானூறுகாய் சாப்பிட்ருக்காராமா. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணுக்கு நடந்தது தெரியும்ல உங்களுக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தவருக்கு குண்டாஸ் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. அது எப்படி ரத்து செஞ்சாங்க? திமுகவில் இருக்கவங்கெல்லாம் நல்லவங்களா? திமுகவில் இருக்கவங்கெல்லாம் அப்போ நல்லவங்க. ஊழல் செய்கிறவங்க நல்லவங்க, பாலியல் துன்புறுத்தல் செய்கிறவங்க நல்லவங்க, கொள்ளையடிக்கிறவங்க நல்லவங்க, கொலை பண்ணுறவங்க நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க.
இது எப்படின்னு ஒன்றுமே புரியல. ஆட்சி மாறணும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், மாற்றம் வரணும். முதல்வர் விஜய் அவர்கள் தான். முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஸ்டாலின் சார் 2026லேருந்து ஓய்வெடுக்க தயாராக இருங்க. உங்களுக்கு இனிமேல் நிரந்தர ஓய்வு நாங்கள் தரோம், மக்கள் தரோம். வீட்டுக்கு போயிட்டு வாங்க. டாட்டா பாய் பாய் ஸ்டாலின் சார். திமுக டாட்டா பாய் பாய் ஸ்டாலின் சார். வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் பெருந்தரையிலேருந்து வரோங்க. அவர் பேசுனது எல்லாமே நல்ல விஷயமா தான் பேசினார். மக்களுக்காக பேசுகிறாரு. எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அடுத்த ஆட்சி வந்து அவர் தான் வரணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரங்கிறாரு. வரட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த அரசியல் எங்களுக்கு பிடிக்கல. விஜய் வரணும், நல்லவர் ஆட்சி செய்யணும். அதை நான் விரும்புகிறோம். நாங்கள் நம்புகிறோம் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் முழுசா. அதனால விஜய் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு பிடிச்சவங்க விஜய். தளபதி ரொம்ப பிடிக்கும். டிவிக்கே வாழ்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். அவர் விவசாயத்தை பற்றி பேசியிருந்தார், டிஎம்கே பற்றி பேசியிருந்தார். ஸோ எல்லாமே எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயந்தான். பெண்களுக்கான பாதுகாப்பு முதல் உரிமையாக கொடுக்கணுங்கிறது. இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு இப்போ எங்கேயுமே இல்லை. பஸ்ஸில் எந்த இடத்துலையுமே கிடையாது. அதுக்கான பாதுகாப்பு முழு உரிமையாக என் தளபதி விஜய் கொடுக்குறேன்னு சொன்னார். விஜய் தளபதி வாழ்க வாழ்க வாழ்க. கண்டிப்பாக ஜெயிப்பார். என் தளபதி எப்பயுமே அடுத்த சிஎம் என்னோட தளபதி விஜய் மட்டும்தான். அவர் வாழ்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான், கொடுமுடியிலேருந்து வரோம். 2026 கண்டிப்பாக தளபதி தான் வருவார். தளபதி தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணணும்னா மெயினாக ஃபஸ்ட்டு வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கூட கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லா பக்கமும் லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு இறந்தவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்க அப்படின்னா அந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட லஞ்சம் கேட்குறாங்க. விஓ ஆஃபீஸ் போனோம்னா அந்த ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு விஓவுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் லஞ்சத்தை ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒழிக்கணும். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் நேர்மையாக இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. திருப்பூர்லேருந்து வரேங்க. விஜய் என்ன பேசினார்? பிரச்சனையை தான் பேசினாருங்க. எல்லா மக்களோட பிரச்சனையும் பேசினார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. பாதுகாப்பு சூப்பராக இருந்துச்சுன்னு குறைய சொல்ல முடியாது. உண்மையிலேயுமே சும்மா சொல்லணும்னு சொல்லலை, உண்மையிலே பாதுகாப்பு சூப்பராக இருந்தது. நாங்கள் கூட என்னமோ நினச்சிட்டு தான் வந்து போட்டு நெருக்கடிச்சிருவாங்க, போட்டு தள்ளிடுவாங்கன்னு பயந்துட்டு தான் வந்தோம். அந்த அம்மா காட்டுங்க, அந்த அம்மா கூட பயந்துச்சுங்க. நான் தான் சொல்லி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, டிவியில் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு. பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக விட்டாங்க. ஆண்களெல்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க எந்த அத்துமீறலாம் எதுவும் பண்ணலைங்க. அதாவது அது மேலே குதிக்கிறது, இது மேலே குதிக்கிறது எதுவுமே பண்ணல. அவங்கவுங்க நின்ன இடத்துல நின்றுருந்தாங்க. விஜய் பார்த்தோன்னா தாவியெல்லாம் ஒன்றும் குதிக்கலைங்க. அப்படியே ஒழுக்கமாக இருக்கார். அவர் சொன்னால் கேட்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு வர்றாங்க. முதல்ல தான் ஒவ்வொரு பேட்டி அவர் மாநாடு போடும்போது ஏறி பூசிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. நிற்கிற இடத்துல நின்றுட்டு அவரை ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, ஓட்டு போட காத்துட்ருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த ஆட்சி நல்லா இல்லைங்க. ஆட்சி நல்லா இல்லை. ஸ்டாலின் நல்லா யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் நாங்கள் ஆதரிப்போம். இப்போ விஜய் வந்திருக்காரு எதிர்த்துட்டு. மற்ற நடிகர்கள்லாம் சொன்னாங்க, எல்லாம் போயிட்டாங்க, பாதியிலே ஜால்ரா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து எதிர்த்து நிற்கிறாருன்னா சூப்பர். அவர் தான் உண்மையான தலைவரும் கூட. அவர் உண்மையிலே நாங்கள் அவர் ரசிகை தான். நாங்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறோம். அவருக்காக ஓட்டும் போடுவோம். அவர் நல்லா செய்வாருங்கிறதுக்காக ஓட்டு போடுறோம். சும்மா ரசிகைங்கிறதுக்காக இல்லை, நல்லா செய்வாருங்கிறதுக்காகவே ஓட்டு போடுறோம். ஐயோ, அரசியல் இவங்கள மாதிரி அரசியல் அவருக்கு தெரியாது தாங்க. இவங்கள மாதிரி மோசமான அரசியலெல்லாம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரிஞ்ச அரசியலில் சுத்தபத்தமான அரசியல். மக்களுக்கு என்ன தேவை, ஏழை மக்களுக்கு என்ன தேவை அவர் சொன்னார் பாருங்க. 3 வேளை சாப்பாடு இல்லைங்க, இருக்க வீடு, அதே போதுங்க. அதுதாங்க மக்களுக்கு வேணும், ஏழை மக்களுக்கு வேணும். படித்தவங்க தான் கோடி சொத்து சேர்த்து போவா. இதை படிக்காத பாமர மக்கள் எல்லாம் என்ன வேணும்னு ஓடுவாங்க. இன்னையும் ஓடிட்டுருக்குறாங்க. அதை தான் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதை ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏழை மக்களுக்காக யோசிக்கிறாரு இல்லைங்க, அவர் தான் வேணும். அவர் உண்மையில் அதை செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக பிஜேபியெல்லாம் அதெல்லாம் வந்து அது வேஸ்ட்டுங்க. அவர் வந்தால் அவர் மெயினாக இந்த இந்திக்காரங்களெல்லாம் அவரெல்லாம் இந்த நாட்டை விட்டு அனுப்புவாருன்னு நினைக்கிறேன். விஜய் தான் வருவார். இனி எது என்ன சூழ்ச்சி பண்ணி ஏதாவது வீழ்த்துறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் மக்கள் எல்லாம் சப்போர்ட், இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இப்போல்லாம் எது செல்லுது, காசை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி கெடுத்து விட்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. மக்கள் ஆனால் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அது மேல் இடத்துல ஏதோ ஒன்று பண்ணி கள்ள ஓட்டெல்லாம் போட்டு அதை தோல்வி அடிச்சிடுறாங்க. அது கடவுளை வேண்டிக்கலாங்க. உண்மையிலே நல்லது நடக்கணும், விஜய் ஜெயிக்கணும்னு. ஜெயிப்பாருங்க. எதுவும் சதி பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பார். உண்மையாக நியாயமாக நேர்மையாக தேர்தல் நடந்துச்சுன்னா
கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருங்க. ஏன்னா மக்கள் எல்லாரோட ஆதரவு அவருக்கு தான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன வேணுங்க? எங்கே பார்த்தாலும் டிவி திருப்பூரெல்லாம் காத்துட்ருக்காங்க. எல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. போன எலெக்ஷன் அப்போல்லாம் ஓட்டே நிறைய பேர் போடல, கள்ள ஓட்டு தான் போட்டு ஜெயிச்சிருப்பாங்களா இருக்குது. ஆனால் இந்த வாட்டி திருப்பூர் மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இன்ட்ரெஸ்ட்டாக காத்துட்ருக்காங்க. உண்மை நான் போய் பெருமைக்கு சொல்ல, உண்மையாலுமே திருப்பூர் மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. நாங்கள் போய் ஓட்டு இந்த வாட்டி எல்லாம் போடுவோம், திருப்பூர் தான் அதிக ஓட்டு போட்டிருக்குன்னு பேர் வரணும்னு சொல்லவே எல்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. விஜய்க்கு தான் போடுவாங்க, விஜய்க்கு தான் போடுவாங்க. கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க. சும்மா பெருமைக்காக சொல்ல, உண்மையை. ஆமாங்க, எங்களுக்கு நல்ல செய்ய வர்றவங்களுக்கு தான் நாங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு இந்த லாட்சி லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்துட்டு மேலங்க. சும்மா விஜய்ன்னு கத்துறேன்னு நினைக்கிறாங்க எல்லோரும். நம்ம நல்ல செய்ய யார் வருவாங்களோ அவங்கள தான் நம்ம எதிர்பார்ப்போம். கெட்ட செய்கிறவங்கள நம்ம நினைக்க மாட்டோம். உண்மையிலுமே நாங்களாம் வந்துங்க உண்மை சொல்லணும், நாங்களாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கோம் திருப்பூரில் மாவட்டத்தில். அங்கே ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிருந்தோம். 40,000 பணம் கேட்குறாங்க. இந்த ஸ்டாலின் ஒழுக்கமாக இருந்தால் இங்கே இந்த அநியாயம் நடக்குது சொல்லுங்கள். ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்காக 40,000 கேட்குறாங்க மாத சம்பளத்துக்கு. நாங்கள் போனால் பொழுதுனிக்கு கூட்டி வச்சுட்டு 4 மணிக்கு தான் வரணும். எதுக்கு 40,000 கேட்குறாங்க? எங்களை மாதிரி மக்கள்கிட்ட கேட்டால் தனியார் கூட்டிட்டு உங்களுக்கு என்ன வேலை? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம இந்த நாட்டில் நாங்கள் எப்படி வாடுறது? உண்மையிலே இந்த நாட்டில் வாடுறது கேவலமாக நினைக்கிறேன் இந்த ஸ்டாலின் ஆட்சினால். உண்மையாக மன வருத்தத்தோடு சொல்கிறேங்க நான். ஸ்டாலின் ஆட்சி சுத்தமாக ஒழிக்கணும். அவனை தீர்த்து கட்டுறதுக்காகவே விஜய் வந்திருக்காரு. அதனால தான் நாங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம். அதுதான் 100க்கு 100 உண்மையும் கூட. அதுதான் வரணும், அதுதான் வேணும். அவர் எது நின்னாரே அப்போவே ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். மற்றவங்க கூட காசுக்காக எல்லாம் போயிடுறாங்க. இவர் அந்த காசையே தூக்கி வீசிட்டு வந்தாருன்னா உண்மையிலே அவர் சல்யூட் அடிக்கணும். ஏதோ ரஜினி கமல் எல்லாம் அவரை விட இவர் சின்ன வயசு தான் இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாருன்னு அது எவ்வளோ பெரிய விஷயங்க. இன்னியுமே நம்மளால் நடிக்க முடியுமா? நம்ம நீ 4 காசு சம்பாரிச்சு கல்லால் போடுவோமான்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. நீ 40 வருஷத்துக்கு கூட அவர் நடிக்கலாம். அந்த பணத்தை தூக்கி போட்டு அவர் வர்றாருன்னா ஏன் வர்றாரு? இவ்வளோ மெனக்கட்டுறாரு. உண்மையில் அவர் பெரிய மனசு தாங்க. திருப்பூர் விஜய் நல்லா வருவார், வருங்காலத்தில் எல்லாம் பண்ணுவார். கண்டிப்பாக எதிர்பார்க்குற எல்லாத்துக்கு எம்ஜிஆர் வேலையும் பண்ணுவார். கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக